ஹலோ எவ்ரிவன். லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்? ஃப்ரிக்ஷன் என்னென்னு பார்த்தோம், சரிங்களா? ஃப்ரிக்ஷனுங்கிறது என்னது? ஒரு ஃபோர்ஸ். பட் இது வந்து தன்னால் உருவாகிற என்னது, ஒரு பாடி இன்னொன்று காண்டாக்டில் இருக்கும்போது, நகலும் போது, மோஷனில் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது, டு ப்ரிவெண்ட் த ஒன் பாடி ஃப்ரம் ஸ்லைடிங் ஓவர் த அதர், அந்த ஃபோர்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஃப்ரிக்ஷன் பார்த்தோம். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் என்னது? ஸ்டாட்டிக்கல் ஃப்ரிக்ஷன், லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அண்டு டைனமிக்கல் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம். அதுபோக there are 5 laws of the frictions, different laws of the friction வந்து நம்ம என்னது from the observation of the friction, சரிங்களா? டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள் இருந்து நம்ம அதை அப்சர்வ் பண்ணுறோம், சரிங்களா? அடுத்த இதில் பாருங்கள், நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ரிக்ஷன் இஸ் அ பேசிவ் ஃபோர்ஸ். இது ஒரு செயலற்ற சக்தி, சரிங்களா? அதாவது இது என்ன சொல்கிறோம்னா, அதுவாக நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால தான் அது உருவாகுது, சரிங்களா? இட் இஸ் அ பேசிவ் ஃபோர்ஸ், சரிங்களா? அதுக்கு சில ரீசன்ஸ் இருக்குது எதுக்காக நம்ம பேசிவ் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம் பாருங்கள். ஃப்ரிக்ஷன் இஸ் அ ரெசிஸ்டிங் இஸ் ஒன்லி ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ், அப்படிதானே? ஃப்ரிக்ஷனுங்கிறது இப்போ ஒரு பாடி இதை மாதிரி இதில் இருந்துச்சுன்னா, இது வந்து இந்த டைரெக்ஷன் எப்படி நகண்டு வந்துச்சுன்னா, இதுக்கு ஆப்போசிட்டாக இந்த பாயிண்ட் ஆஃப் காண்டாக்டில் வந்து அது என்னது, ஒரு ஃபோர்ஸ் இந்த இதுலேருந்து அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது. therefore it is a resisting force. Friction only a resisting force, சரி? as to prevent to prevent the particle to motion, சரிங்களா? அது நகல கூடாங்கிறத மாதிரி தடுக்கிற ஒரு ஃபோர்ஸை தான் இது இஸ் a resisting force. இது எப்போ உருவாகுது பாருங்கள். it appears only when it is necessary to prevent or oppose a motion of the point of contact, சரிங்களா? அந்த பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட்லேருந்து நீங்கள் என்னது, அப்போஸ் த மோஷன் ஆஃப் அ பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட், அந்த பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட்லேருந்து அது நகல விடாமல் தடுக்கிறது ப்ரிவெண்ட் அல்லது அப்போஸ் தடுக்கிறது, சரிங்களா? இதை தான் நம்ம என்னது இப்போ இந்த இப்படி உருவாகும் போதுங்க அப்போ போல் உருவாகிற ஃபோர்ஸை தான் நம்ம என்னது ஃப்ரிக்ஷன் சொல்கிறோம், சரியா? therefore the friction appears only when it is necessary to prevent or oppose the motion of the point of contact. And third important பாருங்க, it cannot be produce the motion of body by itself. ஏன்னா ஃப்ரிக்ஷனுங்கிறது இன்னொரு ஃபோர்ஸ் உருவாகிறதுனால அதுக்கு ஆப்போசிட்டாக உருவாகிறது தவிர இந்த ஃப்ரிக்ஷனை வந்து ஒரு பாடியை மூவ் பண்ணாது, பாருங்கள். இட் கேனாட் ப்ரொடியூஸ் எ மோஷன் ஆஃப் பாடி பை இட் செல்ஃப். ஃப்ரிக்ஷன் வந்து என்னது மூவ் பண்ணாது. பட் இட் மெயின்டைன்ஸ் எ ரிலேட்டிவ் ஈக்குலிபிரியம். பட் அது என்னது, ஒரு பார்ட்டிக்கிள் வந்து ஈக்குலிபிரியமாக இருக்கிறதுக்கு அது நம்ம ஏன்னா இந்த இடத்துல ஒரு இந்த பார்ட்டிக்கிள் வந்து நீங்கள் இந்த டைரெக்ஷனில் நகல ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்க, இந்த டைரெக்ஷனில் நகல ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்க. சில நேரம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு இது ஒரு 20 லாஸ்ட்டு பார்த்த மாதிரி அதே எக்ஸாம்பிள் ஒரு 20 நியூட்டன் கொடுத்தா தான் நகலுக்கு ஆரம்பிக்கும். அப்போ 10 நியூட்டன் கொடுக்கும்போது அது நகலாக இருக்காது, சரியா? அப்போ அது வந்து அதை மெயின்டைன் பண்ணுது, ஈக்குலிபிரியமாக மெயின்டைன் பண்ணுது எது? ஃப்ரிக்ஷன். therefore it cannot produce the motion of the body itself but maintain a relative equilibrium. It is also a self-adjusting force. நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால குறைய கொடுத்தோம்னா என்னது, ஒரே மாதிரியாக ஈக்குலிபிரியம் இருக்க போகிறதில்ல, ஃப்ரிக்ஷன் இருக்க போகிறதில்ல. என்னது, அதில் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு குறைய கொடுக்கும்போது என்னது கொஞ்சம் ஃபோர்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் என்னது அதிகமாக இருக்கும்போது இருக்கும். ஆனால் அது லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனை தவிர என்னது அது வர என்னது அது வந்து செல்ஃப் அட்ஜஸ்டிங்காக இருக்கும், சரிங்களா? சரி, அதானது therefore friction is a self-adjusting force. Okay, and it assumes a magnitude and a direction to balance other forces acting on the body. Okay, it assumes the magnitude and a direction to balance other forces acting on the body. அப்படிதானே? இது என்ன, இதோட ஃபோர்ஸோட இந்த ஃப்ரிக்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஃப்ரிக்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஃப்ரிக்ஷனோட மேக்னிடியூட் எப்படி இருக்கும்? அது போக டைரெக்ஷன் எப்படி இருக்கும்? இன்னொரு ஃபோர்ஸ் இந்த இடத்துல ஆக்ட் ஆகுது பாருங்கள், அதை பொறுத்து மாறும், சரிங்களா? அப்போ இந்த ஃபோர்ஸ் இந்த இடத்துல இந்த டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுதுன்னா அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் அது இருக்கும், சரிங்க? அப்போ டைரெக்ஷன் வந்துடுது அந்த என்னது ஃப்ரிக்ஷனோட டைரெக்ஷன் என்னது, ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் அந்த பாடி மேலே ஆக்ட் ஆகும்போது இன்னொரு பாடி மேலே ஆக்ட் ஆகும்போது அதுக்கு ஆப்போசிட்டில் டைரெக்ஷன் இருக்கும். அப்போ டைரெக்ஷனை வந்து நம்ம எப்படின்னு இது என்னது அசீவ் பண்ண முடியும், சரிங்களா? அதர் ஃபோர்ஸஸை வச்சு தான் இது இந்த ஃப்ரிக்ஷனோட டைரெக்ஷனை நம்ம அசீவ் பண்ண முடியும், சரிங்களா? அது ஒன்று. இதோட மேக்னிடியூட் எப்படி அசீவ் பண்ணுறீங்க? அதர் ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகுதோ அதை கன்சிடர் பண்ணி தான் இதோட மேக்னிடியூட் ஃப்ரிக்ஷனோட மேக்னிடியூட்டை அசீவ் பண்ணலாம், சரிங்களா? அதை பாருங்கள். therefore the forces friction assumes a magnitude and direction to balance other forces acting on the body. சரியா?
therefore இது என்னது ஒரு passive force. Therefore friction is purely a passive force. சரிங்களா? இதுல இந்த 5 பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவும் கேட்பாங்க. it is a passive force. சரிங்களா? ஓகே. அடுத்து பாருங்க. coefficient of friction அப்படினா என்னன்னு பாருங்க. சரிங்களா? the ratio of limiting friction to the normal reaction is called the coefficient of friction and it is denoted by mu. Ratio of the limiting friction எதனால இருக்கலாம்? limiting friction என்னது highest friction. அதுக்கப்புறம் அந்த பாடி வந்து நகலது காமிக்கும். ஒரு பாடியில இருந்து ஒரு பாடியில கான்டாக்ட்ல இருக்கும்போது அதில் என்ன ஆகும்? அடுத்த பாடியில் அந்த மோஷனில் இருக்கும்போது அது நகல ஆரம்பிக்கிற அந்த டைமில் உருவாகிறது தான் இது ஜஸ்ட் அதில் தான் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். சரியா? The ratio of the limiting friction to the normal reaction is called the coefficient of friction and it is denoted by mu. அது எப்படி டினோட் பண்ணுறோம்? மியூன்னு நாம் டினோட் பண்ணுறோம். சரிங்களா? சரி, coefficient of friction பாருங்கள். suppose F be the friction, let F be the friction, suppose F be the friction and R is the normal reaction, அப்படின்னு நீங்கள் அசியம் பண்ணிட்டீங்கன்னா R is the normal reaction அப்படின்னு அசியம் பண்ணிட்டோன்னா அப்போ என்னது? ஒரு பாடி இது மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு சர்ஃபேஸ்லேருந்து ஒரு பாடி ஏதாவது ஒரு பாடி இன்னொரு பாடியில் என்னது காண்டாக்டில் இருக்குது. சரிங்களா? ஒரு பாடி வந்து இன்னொரு பாடியில் என்னது காண்டாக்டில் இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த பாயிண்ட் வந்து இந்த பாயிண்டில் காண்டாக்டில் இருக்கும்போது அப்போ இந்த இடத்துல என்னது இந்த பாடி வந்து இந்த ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் இந்த இடத்துல கொடுக்கறதுனால ஃப்ரிக்ஷன் என்னது இந்த டைரெக்ஷனில் இருக்கும். சரிங்களா? இந்த ஃப்ரிக்ஷனை நீங்கள் வந்து எஃப்னு நீங்கள் அசீவ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்போ இந்த பாடிக்கு இந்த நார்மல் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? என்னது சர்ஃபேஸுக்கு என்னது அது எந்த பாயிண்டில் காண்டாக்டில் இருக்கோ அதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது என்னது நார்மல் ரியாக்ஷன். அதை வந்து நீங்கள் என்னது ஆர்னு நீங்கள் அசீவ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சப்போஸ் இட் இஸ் இன் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன், சப்போஸ் எஃப்ங்கிறத நம்ம வந்து லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனை நம்ம அசீவ் பண்ணிட்டோம்னா தென் the ratio between the limiting friction F divided by the normal reaction is called mu. Therefore F equal to mu R. That is the limiting friction is mu R. இப்போ limiting friction ஓட வேல்யூ என்னது? limiting friction என்னது? mu R. சரிங்களா? அப்போ இந்த F ஓட வேல்யூ எதுலேருந்து எது வரை இருக்கும்? 0லேருந்து mu R வரை தான் இருக்கும். அப்படி தானே? ஏன்னா லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் என்னது? அதுதான் ஹையஸ்ட்டாக உள்ள ஃப்ரிக்ஷனோட ஹையஸ்ட் மேக்னிடியூட். அதை தவிர என்னது அதுக்கப்புறம் என்னது அந்த பார்ட்டிக்கல் இந்த இதில் மூவ் ஆகிட்டு இருந்தாலுமே மேக்ஸிமம் அட்டைன் பண்ணிவிட்டு அதோட ஸ்டாப் ஆகிடும். அப்போ என்னது ஃப்ரிக்ஷனோட வேல்யூ எதுலேருந்து எது வரைக்கும்? 0லேருந்து ஃப்ரிக்ஷனோட வேல்யூ எதுலேருந்து எது வரை இருக்கும்? 0லேருந்து மியூ ஆர் வரை இருக்கும். 0லேருந்து மியூ ஆர் வரை இருக்கும். சரிங்களா? அந்த மியூ ஆர் தானது இல்லை மியூ ஆர் தானது த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். ஓகே, ஓகே. இதில் வந்து சில இம்பார்ட்டன்ட் நோட் பாருங்கள். இந்த கான்ஸ்டன்ட் மியூ டிபெண்ட்ஸ் அப்பான் த நேச்சர் ஆஃப் த மெட்டீரியல் இன் காண்டாக்ட். அப்படி தானே? இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து இந்த மியூங்கிற வேல்யூ வந்து ஒரு பாடி வந்து இன்னொரு பாயிண்ட் ஆஃப் காண்டாக்டில் இருக்க பாரு அந்த மெட்டீரியலை பொறுத்து இருக்குது. ஏன்னா இதே பாடி வந்து ஒரு சர்ஃபேஸில் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக போகும், அதர் சர்ஃபேஸில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகும். சரிங்களா? ரீசன் என்ன? அந்த மெட்டீரியல் அதை வந்து அந்த மெட்டீரியல் வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் காண்டாக்டில் அந்த மெட்டீரியலை வந்து எப்படி இருக்குது அதை பொறுத்து தான் இருக்கும். சரியா? It is different for different pairs of substances and ordinarily less than the unity. அதனால இந்த பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட் வந்து என்னதான் சேம் பார்ட்டிக்கலை நீங்கள் எப்படி எடுத்து பாருங்கள், சும்மா ஒரு தரையில் நீங்கள் உருட்டி விட்டு பாருங்கள், ஈஸியாக போகும். அதே இது நீங்கள் கொஞ்சம் ரஃப்பான இதில் ஏதாவது தரையில் நீங்கள் உருட்டி விட்டு பாருங்கள், கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். சரிங்களா? இல்லைன்னா நீங்கள் சாஃப்டாக இருக்கிறது இல்லை மண்ணாக இருக்கும் பாருங்கள், அந்த இல்லை அதில் போல் நீங்கள் ஏதாவது பாலை உருட்டி விட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். சரிங்களா? அப்போ இந்த டிஃப்ரெண்ட் சப்ஸ்டான்சஸை பொறுத்து என்னது இருக்கும். சரிங்களா? the friction F is maximum when it is limiting. இந்த ஃப்ரிக்ஷனோட வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ எப்போ கிடைக்கும்? லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனில் கிடைக்கும். சரிங்களா? பட் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ என்ன? மியூ ஆர் தான் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். therefore மியூ ஆர் இஸ் த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் த ஃப்ரிக்ஷன். சரியா? அப்போ நான் லிமிட்டிங்கில் இருக்கும்போது அந்த ஃப்ரிக்ஷனோட வேல்யூ எப்படி இருக்கும்? லெஸ் தென் மியூ ஆராக தான் இருக்கும். லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனோட கம்மியாக இருக்கும். தட் மீன்ஸ் F by R is less than mu. Therefore F by R is less. எப்போ நான் லிமிட்டிங்கில் இருக்கும்போது F ஓட வேல்யூ
ஜீரோவுக்கு மேலே இருக்கும். பட் என்னது மியூ ஆர் லிமிட்டிங் மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் த ஃப்ரிக்ஷன் என்னது மியூ ஆர், அதுதான் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். அதுக்கு கம்மியாக இருக்கும் நான் லிமிட்டிங்கில் இருக்கும்போது. therefore f takes the value from 0 to mu r. therefore the friction takes the value from 0 to mu r. 0 to mu r. சரியா? f takes the value from 0 to mu r. சரிங்களா? இது மாதிரி இருக்கும். சரி, இது ஒரு அப்சர்வேஷன். அடுத்தது பாருங்க, இந்த ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா என்னன்னு பாருங்க. ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா என்ன பாருங்க. சரிங்களா? சரி, இந்த படத்தை கவனிச்சுக்கோங்க. சரிங்களா? இதில் ஒரு பாடி வந்து இதில் ஏதாவது ஒரு பாடி வந்து இதில் காண்டாக்டில் இருக்குன்னு நீங்கள் அசைன் பண்ணிக்கோங்க. ஒரு பாடி வந்து இந்த இடத்துல ஒரு காண்டாக்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் அசைன் பண்ணிக்கோங்க. நான் இந்த படத்துலேயே நான் வரைகிறேன். இப்படி ஒரு சர்ஃபேஸ் எடுத்துக்கோங்க, ஒரு டேபிள் எடுத்துக்கோங்க. இந்த டேபிளில் வந்து ஏதோ ஒரு பார்ட்டிக்கல் இதை மாதிரி இருக்குன்னு நீங்கள் அசைன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்போ இந்த பாடி வந்து இந்த ஏதோ ஒரு ஃபோர்ஸ்னால இந்த டைரெக்ஷனில் நகருதுன்னு நீங்கள் அசைன் பண்ணிக்கோங்க. அப்போ ஃப்ரிக்ஷன் இந்த டைரெக்ஷனில் இருக்கும். அதில் பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட் என்ன இது. சரிங்களா? அப்போ இதில் எஃப்ங்கிற வேல்யூ எப்படி இருக்கும், இந்த டைரெக்ஷனில் இருக்கும். சரிங்களா? எஃப்ங்கிற வேல்யூ என்னது இந்த டைரெக்ஷனில் இருக்கும். இந்த பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட்லேருந்து அந்த பெர்பெண்டிகுலர் வேல்யூ தான் இது இந்த நார்மல் ரியாக்ஷன் ஆர்னு நம்ம எடுக்கலாம். சரிங்களா? இந்த நார்மல் ரியாக்ஷன் ஆர். அப்போ ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கா. அப்போ இதில் எந்த பாயிண்டில் ஓங்கிற பாயிண்டில் தான் நீங்கள் என்னது இந்த பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட் தானது இந்த டூ பாடிஸ் ஆஃப் இன் காண்டாக்ட் ஓங்கிறது. சரிங்களா? அப்போ ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குது. the two forces F and R acting at a point O. therefore the resultant எப்படி இருக்கும், இதுக்கு ஏதாவது ஒரு ரிசல்டன்ட் இருக்கும். parallelogram நம்ம கம்ப்ளீட் பண்ணோம்னா ஏதோ ஒரு ரிசல்டன்ட் இருக்கும். சரிங்களா? சரி, இதை OA BCன்னு நீங்கள் அசைன் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை தான் இங்கே வரைஞ்சிருக்கோம். இந்த மாதிரி அந்த பாடியில் காண்டாக்டில் இருக்குது சொல்கிறோம். சரிங்களா? இந்த எஃபோட வேல்யூ எதுலேருந்து இது வரைக்கும், ஜீரோலேருந்து மியூ ஆர் இருக்கும். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்கும்போது இந்த நார்மல் ரியாக்ஷனுக்கு ரிசல்டன்ட்டுக்குள்ள ஆங்கிள் வந்து நீங்கள் வந்து தீட்டான்னு நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். சரிங்களா? சப்போஸ் எஃப் டேக்ஸ் இட் இஸ் இன் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனில் இருக்கும்போது எஃப்க்கு வேல்யூ என்னவாக இருக்கும், மியூ ஆர்னு இருக்கும். அப்போ தீட்டாக்கு வேல்யூ என்னவாக இருக்கும், லாம்டான்னு இருக்கும். சரிங்களா? அப்போ லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனில் தீட்டாக்கு வேல்யூ எப்படி இருக்கும், லாம்டான்னு இருக்கும். அது எப்படி நம்ம பார்ப்போம். சரி, இப்போ இதில் ஓஏங்கிறத வந்து நீங்கள் என்னது எஃப்ங்கிற ஒரு ஃபோர்ஸாக நீங்கள் அசைன் பண்ணிக்கோங்க. எஃப்ங்கிற அந்த ஃப்ரிக்ஷனை தான் நீங்கள் அசைன் பண்ணிக்கோங்க. ஓபிங்கிறது என்னது நார்மல் ரியாக்ஷன், இந்த பாடியில் உள்ள நார்மல் ரியாக்ஷன். அண்ட் ஓசி இஸ் த ரிசல்டன்ட் ஆஃப் த டூ ஃபோர்ஸஸ் எஃப் அண்ட் ஆர். இஃப் யூ டேக் ஏ பிஓசி இஸ் த தீட்டா, பிஓசி இஸ் த தீட்டா, பிஓசி இஸ் த தீட்டா அப்படின்னு நம்ம அசைன் பண்ணிட்டோம்னா, பிஓசி இஸ் த தீட்டான்னு நம்ம அசைன் பண்ணிட்டோம்னா, தென் tan தீட்டா ஈக்குவல் டு இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது பாருங்கள், இதில் நீங்கள் அசைன் பண்ணிக்கோங்க. இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் நீங்கள் tan தீட்டா அப்படி எழுதலாம். தட் இஸ் இதுக்கு ஆப்போசிட் சைடு டிவைட் பை த அட்ஜசன்ட் சைடு. தட் இஸ் பிசி டிவைட் பை தீட்டாக்கு ஆப்போசிட் சைடு என்ன பிசி, இதோட அட்ஜசன்ட் சைடு என்ன ஓபி. therefore பிசி டிவைட் பை ஓபி. பட் பிசி இஸ் ஈக்குவல் டு ஓஏ. therefore ஓஏ டிவைட் பை ஓபி. பட் ஓஏ ஈக்குவல் டு எஃப் அண்ட் ஓபி ஈக்குவல் டு ஆர். தட் இஸ் ஈக்குவல் டு இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 எழுதிக்கோங்க. சரிங்களா? பட் இந்த ஃப்ரிக்ஷனோட வேல்யூ எதுலேருந்து எது வரை இருக்கும், ஜீரோலேருந்து. therefore as f increases from 0 the value of theta increases until f reaches the maximum value mu r. அப்படிதானே? எஃபோட வேல்யூ எதுலேருந்து எது வரை இருக்கும், ஜீரோலேருந்து. ஏன்னா ஃபஸ்ட்டு என்னது இந்த பாடி வந்து என்னது குறைய ஃபோர்ஸில் அப்படி ஆக்ட் ஆகிருந்துச்சுன்னா, குறைய ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா அது ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருக்கும். அப்போ ஜீரோலேருந்து கம்மியாகி மேக்ஸிமம் இதை வந்து ரீச் ஆகும். அப்போ எஃபோட வேல்யூ மியூஆராக இருக்கும்போது தீட்டாவோட வேல்யூ என்னது லாம்டாவாக இருக்கும். சரிங்களா? அதான் சொல்கிறோம். சரிங்களா? therefore in this case the equilibrium is limiting. அப்போ என்னது எஃபோட வேல்யூ மியூஆராக இருக்கும்போது equilibrium is limiting. therefore limiting friction அது அட்டைன் பண்ணும். therefore the angle made by the resultant reaction with the normal is called the angle of friction and it is denoted by lambda. therefore the greatest value of lambda is theta is lambda. அப்போ தீட்டா லாம்டாவை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். சரிங்களா? ஏன்னா தீட்டாவோட வேல்யூ இதிலேருந்து என்னது எதுனாலும் இப்படி வேரி ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? இதுலேருந்து என்னது கொஞ்சம் கொஞ்சமாக வேரி ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? பட் இந்த ரிசல்டன்ட் வந்து என்னது இதுலேருந்து தான் வேரி ஆகும். சரிங்களா? இதுலேருந்து இப்படி வேரி ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? அப்போ இதை விச் அட்டைன்ஸ் த மேக்ஸிமம் வேல்யூ லாம்டா. அது எப்போ கிடைக்கும், தீட்டாக்கு வேல்யூ எப்பவும் லாம்டான்னு கிடைக்கும். எப்போ கிடைக்கும், f equal to mu r. அந்த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனில் இருக்கும்போது தான் தீட்டாக்கு வேல்யூ லாம்டா கிடைக்கும். அப்போ கிடைக்கிற அந்த வேல்யூவை தான் நம்ம சொல்கிறோம் த ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். இப்போ ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் என்னன்னு பார்த்துக்கோங்க. அதை எப்படி நோட் பண்ணுறோம், லாம்டா. சரிங்களா? சரி, அதே தான் நம்ம என்னது இந்த
டெஃபினேஷனாக சொல்லியிருக்கான். when one body is in limiting equilibrium over the another, ஒரு பாடி வந்து இன்னொரு பாடியில் காண்டாக்ட் இருக்குது பட் லிமிட்டிங் ஈக்குலிபிரியமில் இருக்குது, then the angle which the resultant reaction makes with the normal at the point of contact is called the angle of friction and is denoted by lambda. சரிங்களா? இப்போ ஒரு பாடி வந்து இன்னொரு பாடியில் காண்டாக்டில் இருக்கும்போது பட் அது வந்து இந்த டைரக்ஷனில் நகலதுக்கு ஆரம்பிக்கு, பட் அது ஈக்குலிபிரியமாக இருக்கும்போது the angle which the resultant reaction makes the normal at the point of contact is the angle of friction and it is. சரிங்களா? அப்போ அது வந்து என்னது லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் என்னது, இந்த ஃப்ரிக்ஷன் இந்த டைரெக்ஷனில் இருக்கும். சரிங்களா? இந்த ஃபோர்ஸ்னால இந்த பாடி வந்து ஜஸ்ட் என்னது நகலதுக்கு முன்னாடி உள்ள ஒரு ஃபோர்ஸ் இருக்குது பாருங்கள், அதான் என்னது லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். அந்த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனை தான் நம்ம எப்படி சொல்லியிருக்கோம், F = μr சொல்லியிருக்கிறோம். F = μr இருப்பேன். அந்த டயத்தில் உருவாகிற அந்த ஆங்கிள் நார்மலுக்கும் இந்த ரிசல்டண்ட்டுக்கு உருவாகிற ஆங்கிளை தான் நம்ம என்ன சொல்கிறோம், தீட்டான்னு அந்த 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 தீட்டாவோட வேல்யூவை தான் இது லாம்டான்னு எடுக்கிறோம். அந்த டிஸ் த ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பை டெஃபினிஷன். சரிங்களா? எப்படி டிஃபைன் பண்ணுறோம், அந்த காமனாக எப்படி டிஃபைன் பண்ணுறோம் இதில் டிஃபைன் பண்ணியிருக்கீங்க. சரிங்களா? சரி சரி அது போக இன்னொரு அப்சர்வேஷன் பாருங்கள். இந்த லிமிட்டிங் ஈக்குலிபிரியத்தில் இதுலேருந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்கள். இந்த லிமிட்டிங் ஈக்குலிபிரியத்தில் எஃப்க்கு வேல்யூ என்னவாயிரும், μrன்னு ஆயிரும். அப்படி தானே? எஃப்க்கு வேல்யூ என்னது μrன்னு ஆயிரும். சரிங்களா? therefore tan lambda equal to bc divided, that is சிம்பிளாக அதுலேருந்து எழுதுங்க. எஃப்க்கு வேல்யூ வந்து μrன்னு ஆயிரும், பட் OB equal to r, therefore கேன்சல் பண்ணிங்கன்னா மியூன்னு எழுதலாம். therefore tan lambda equal to mu. That is the coefficient of friction is equal to the tangent of the angle of friction. The coefficient of the friction is equal to the tangent of the angle of the friction அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? சரி, இது வந்து the coefficient of friction of இதனது the angle of friction தான் என்ன பார்த்தீங்க. சரிங்களா? பட் இந்த angle of friction எதுக்கு ஈக்குவல், the coefficient of frictionக்கு ஈக்குவல். இந்த அப்சர்வேஷனை கரெக்டாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? சரியா? coefficient of friction is equal to சரியா the angle of tangent of the angle of friction. Coefficient of friction mu equal to the tangent of the angle of friction. The tangent of angle of friction என்னது lambda. Okay, so okay. அடுத்தது பாருங்க, the cone of friction என்ன பாருங்க. We know that the greatest angle made by the resultant reaction with the normal is lambda. அப்படிதானே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். சரிங்களா? நம்ம ஒரு பாடி காண்டாக்டில் இருக்கும்போது இந்த பாடி எந்த ஒரு ஓங்கிற இடத்துல காண்டாக்டில் இருக்கும்போது இதுக்கு ரிசல்டன்ட் எப்படி இருக்குது, இதை மாதிரி இருக்கும். சரிங்களா? இது வந்து எப்படி எடுக்கிறோம், இந்த ஃப்ரிக்ஷன் எடுக்கிறோம். இந்த பாடி இந்த இடத்துல இருக்கும்போது இது வந்து நார்மல் ரியாக்ஷன் ஆர்னு எடுக்கிறோம். இந்த ரிசல்டன்ட் என்னது, இந்த இதுதான் இது ரிசல்டன்ட். இதுதான் நம்ம ரிசல்டன்ட் நம்ம அசீவ் பண்ணுறோம். சரிங்களா? இதுதான் ரிசல்டன்ட் அசீவ் பண்ணுறோம். சரிங்களா? சரி, அது வந்து என்னது, இந்த ரிசல்டன்ட் வந்து என்னது, இதோட உருவாக்குற ஆங்கிள் தான் இது லாம்டான்னு நம்ம எடுக்கிறோம். சரிங்களா? therefore lambda equal to tan inverse of mu. Now consider the motion of the body at O at the point of contact with another. When the two bodies are in contact, consider the cone drawn with O as the vertex and the common normal as the axis, and lambda is the semi-vertical angle of the cone. Now the resultant reaction of R and mu R will have the direction which lies within resultant reaction of R and mu R will have the direction which lies within the surface and the surface of the cone. It cannot fall outside the cone. This cone is generated by the resultant reaction is called the cone of friction. அப்படின்னா என்ன மீனிங்னா, இந்த இடத்துல நீங்கள் ஏன்னா இந்த ஒரு பாடியில் இதை கூட நீங்கள் ஒரு படம் வரைஞ்சி கூட சொல்லிடலாம். சரிங்களா? இது வந்து ஒரு இதில் வந்து இன்னொரு பாடி இதில் டச் ஆகுது, இது இந்த இடத்துல மூவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுது. அப்போ ரியாக்ஷன் இந்த இடத்துல இருக்கும், எனது ஃப்ரிக்ஷன் இந்த டைரெக்ஷனில் இருக்கும். சரிங்களா? இந்த பாயிண்ட் ஆஃப் காண்டாக்டில். அப்போ இந்த நார்மல் ரியாக்ஷன் என்னது இந்த பாயிண்ட் ஆஃப் காண்டாக்டில் இருக்கும். இதுதான் நம்ம என்னது நம்ம ஆர்னு எடுக்கிறோம். சரிங்களா? அப்போ இதோட ரிசல்டன்ட் எப்படி இருக்கும், இதை மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த ரிசல்டன்ட் வந்து இதை மாதிரி இருக்கும். இதானது ஓன்னு எடுக்கிறோம். இது வந்து என்னது ஏன்னு எடுத்தீங்க, சாரி இது ஏன்னு எடுத்தீங்க, இதை பின்னு எடுத்தோம், இது சின்னு எடுத்தோம். சரிங்களா? சரி, இந்த இது வந்து தீட்டான்னு எடுத்தோம். தீட்டானது மேக்ஸிமம் ஈக்குலிபிரியமாக இருக்கும்போது, லிமிட்டிங் ஈக்குலிபிரியமாக இருக்கும்போது இது வந்து லாம்டான்னு எடுக்கிறோம். சரிங்களா?
அப்போ இதை இது வந்து ஓ இருக்குது பாருங்கள், இதை வந்து வெர்டெக்ஸாக வச்சுட்டு இதை அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள். அப்படியே ரொட்டேட் பண்ணும்போது இது என்ன ஆகும், இந்த இடத்துல இதை மாதிரி இருந்து இது மாதிரி ரொட்டேட் ஆகி ஒரு கோன் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். சரிங்களா? இந்த கோன் ஃபார்ம் ஆகுது பாருங்கள். இந்த லாம்டாவோட அந்த ரிசல்டன்ட் வேல்யூ என்னது, இது வந்து இதில் ஓசிங்கிறது தான் ரிசல்டன்ட். இப்போ தீட்டாவோட வேல்யூ லிமிட்டிங் ஃபிக்ஷன் இல்லாமல் நான் லிமிட்டிங்கில் இருக்கும்போது என்னது ரிசல்டன்ட் இந்த இடத்துல இருக்கும். அல்லது ஜீரோவில் என்னது ரிசல்டன்ட்டே இது நகலாமலே இருந்துச்சுன்னா ரிசல்ட் என்னது இந்த ரியாக்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? அப்படியே மாறிட்டே இருக்கும். பட் என்ன சொல்லியிருக்காங்க, ஆருக்கும் இந்த மியூஆருக்கும் இந்த இது பிட்வீனில் தான் இருக்கும். இதோட ஆர் அண்டு மியூஆர் இருக்குது பாருங்கள். லிமிட்டிங் ஃபிக்ஷனில் எஃப்க்கு வேல்யூ எப்படி இருக்கும், மியூஆர்னு இருக்கும். அப்படி தானே, எஃப்க்கு வேல்யூ என்னது மியூஆர்னு இருக்கும். அப்போ ஆருக்கும் மியூஆருக்குள்ள அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்கும், ரிசல்டன்ட் ரியாக்ஷன் எப்படி இருக்கும், அந்த இதுக்கும் இந்த கோனுக்கு வெளியே வராது, இதுக்கு பிட்வீனில் தான் இருக்கும். அது மாதிரி இதை மாதிரி தான் இருக்கும், இதை மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், த கோன் ஆஃப் த ஃப்ரிக்ஷன். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.